இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டத்தில் அங்கே நிறுவப்பட்டிருக்கின்ற சயின்டிஃபிக் டெக்னாலஜி வந்து உலகம் பூரா கஷ்டம். அப்படி ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி அதில் இப்போ நீங்கள் மகளிர் குடும்பத்தை 1500 1000 கொடுக்குறாங்க. நீங்கள் 2000 கொடுங்க. ஒரு மாதத்துக்கு சாராயம் டாஸ்மாக்னால ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது? 10,000 செலவாகும். ஊழலை எப்படி ஒழிக்க முடியாது. ஊழலை எப்படி குறைப்பது? அது ஒன்று மட்டும் இடம் வரும். அதுவும் இடம் வரும். வாக்குக்கு பணமும் கொடுக்கக்கூடாது. நீ சம்பாதிச்சில எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி வாக்காளரும் கேட்கவும் கூடாது. ரெண்டுமே தவிர்க்கப்பட வேண்டும். ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். வேலை இல்லாமல் இருக்கின்ற திண்டாட்டத்தை குறைப்பதற்கு என்ன வழி? தொண்ணூறு காலகட்டமாக இருக்கட்டும், நீங்கள் அப்போ சட்டங்கள் இருந்தீங்க. நிதிநிலை மானிய கோரிக்கை அப்போ பரபரப்பாக பேசப்படுது. அதுக்கும் இல்லாமல் ஒரு ஆட்சி 5 வருஷம் இருக்குன்னா 5 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷத்துல சமுதாய சீர்திருத்தத்துக்கு இந்த ஆட்சி என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லணும். இப்போ அதிமுக 10 வருஷம் இருக்கு. சமுதாய சீர்திருத்தத்தில் என்ன சொல்லிச்சு? 10.5 உங்களுக்கு கொடுத்துச்சு, 2.5 கிராமத்து மாணவர்களுக்கு கொடுத்துச்சு. அதுக்கு எத்தனை பேர் சமுதாய சீர்திருத்தம். அப்புறம் பாதுகாப்பட்ட வேளாண் மூலமாக தஞ்சை மாவட்டத்தை அறிவிச்சாங்க, நெற்களஞ்சியத்தை அறிவிச்சாங்க. கார்பன் அந்த மாதிரி காவிரி மேலாண்மை அறிவிச்சாங்க. 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா கிராம சாலைகளையும் மேம்படுத்தினாங்க. அதை இணைப்பு சாலையை மாற்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கிராம சாலையும் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு அப்படி மாற்றாங்க. கிராமங்கள்லாம் போறாங்க. கிராம சாலைகள் சைடில் லைட்லாம் இருக்கு. இப்போ ரொம்ப முன்னேற்றமா பண்ணிட்டாங்க. இப்படி பண்ணாங்க. அதுக்கடுத்து குடிமர பராமரிப்பு பணிகள், எல்லா குளங்களின் மேலையும் நீர் தேர்வு, இதெல்லாம் சீர்திருத்தம், சமுதாய சீர்திருத்தம். இப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை இன்டைரக்டா அவிநாசி அத்திக்கடை திட்டம் 60-70 திட்டம். அந்த அத்திக்கடை அவிநாசி திட்டம் அந்த பாத்தீங்கன்னா யாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த 1562 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் ஒரு அரசாங்கம் ஒரு துறைக்கு ஒதுக்குறது பெரிய விஷயம். அது முதல்ல அதற்கான வேலையை விழிப்புணர்வு கொண்டு வந்தது பாமக தான். அந்த விழிப்புணர்வு போனதுக்கு அப்புறம் தான் உடனே என்ன பண்ணாருன்னா எடப்பாடியார் இது ஒன்று செய்யணும். அந்த மாற்று கட்சி அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அவங்க ஆக்கப்பூர்வம் விஷயம் சொல்லியிருக்காங்க, அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. இப்போ இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டத்தில் அங்க நிறுவப்பட்டிருக்கின்ற சயின்டிஃபிக் டெக்னாலஜி உலகம் பூரா கஷ்டம். அப்படி ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி அதில் நிறுவிக்கிறோம். இப்படி திட்டங்களை சொல்லும் போதுதான் இந்த ஆட்சியாளருடைய சாதனைகளை ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட நம்ம வரலாற்றில் படிக்கிறதுக்கு வசதியாகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீ சொல்றது போல எதுலையுமே எல்லாரையும் மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டு ஷேடப்பட்டு அப்படின்னு சொன்னீங்க. அதில் 109 தலைப்புகள் 359 விஷயங்களை அதில் இடப்பட்டேன். 109 தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா 359 தொடர்பான துறை சார்ந்து நிறைய விஷயங்களை கொண்டுட்டு காட்டிருக்காங்க. அது ஒரு சில விஷயங்களை மட்டும் அது உங்களுக்கு பிடித்தது. எனக்கு பிடித்தது அதாவது இனி தி ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எப்படி தாக்கத்தை மருத்துவ சார்ந்த நிறைய சொல்லியிருக்காங்க. மருத்துவம் அதுக்கடுத்து இந்த பொதுமக்களை எப்படி காப்பாற்றணும். அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் எடுத்துறோம். அப்போ மனித குலம் ஆரோக்கியமா திடகாத்திரமா இருந்தால் தான் எந்த ஒரு சமுதாயமும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு சீர்திருத்தையும் எந்த ஒரு சமுதாய கட்டமைப்பையும் நம்ம மேலோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மனித குலம் ஆயுளோடு நல்ல சுகாதாரத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அந்த பூத்தை நம்ம முதல்வருக்கு கொண்டு வருவார். அதில் நம்ம உடம்புறேன், அதை நான் பாராட்டேன். அடுத்து இந்த ரெவென்யூ அரசுக்கு வருவாய் திரட்டுவது இல்லை. வருவாயை திரட்டி அந்த வருவாய்க்குரிய களஞ்சியங்களை அரசுடைமையாக்கி அதன் மூலம் அரசுக்கு வருவாயை திரட்டி அந்த வருவாயை
ஆண்டொன்றுக்கு அரசுக்கு ஏற்படுகின்ற செலவும் மூலதன செலவுக்கும் சம்பளத்திற்கும் எதிர்பாராத செலவு போக மீதி கடனை அடைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், ரொம்ப நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கடனை அடைத்து ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக, ஒரு மிச்சமுள்ள பட்ஜெட்டாக செய்யறதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்லியிருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேலை இல்லை, சிம்பிளா ஒரு ஆர்டர்ல முடிஞ்சு போயிடும். அப்போ ஒரு கல்ல 2 மாங்காய். ஒரு பக்கம் மதுவிலக்கு ஒழிக்கிறதுனால சமுதாயத்துடைய ஆரோக்கியம் கூடிட்டு இருக்கு, மனிதவனம் கூடுது. தொழில யாரும் வீட்டில் இருக்கிறவங்க கலாச்சாரம் கூடுது, கலையும் கூடுது, அந்த சமூக நல்லிணக்கமும் கூடுது, மரைட்டல் கார்பனி கூடுது, தாம்பத்திய உறவுகள் கூடுது, குடும்ப நல்ல ஒழுக்கமும் நல்லிணக்கமும் கூடுது, குற்றங்கள் குறையுது, பாலியல் குற்றங்கள் குறைகிறதுக்கு அது இன்னொரு பக்கம் வருவாயை திரட்டி அதுல வர வருவாயை எடுத்து அரசுமையாக்கப்பட்ட இந்த கனிம வளங்கள் மூலமாக அதை சரி செய்து மிஞ்சி வர வருமானத்தை திட்டங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் அரசுடைய செலவு திட்டங்களுக்கும் பயன்பெறும். இப்போ நீங்கள் மகளிர் குடும்பத்தை 1500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்க, நீங்கள் 2000 கொடுங்க, ஒரு மாதத்துக்கு 2000 கொடுக்குறீங்க. ஒரு மாதத்துக்கு சாராயம் டாஸ்மாக்னால ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகாது? 10,000 செலவாகுமா சார்? அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 2000 ரூபா நீங்கள் மகளிர் உரிமைத்தொகை மூலமாக ஒரு குடும்பத்துக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா வாங்கி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, குடும்பத்திலையும் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அதே குடும்பத்திலைனா தன்னுடைய கணவன் குடியினால பாதிக்கப்பட்டு குடும்ப வருமானம் இழந்து ஒரு 10,000 ரூபா மாசத்துக்கு போச்சுன்னா இந்த 2000 ரூபாய் மீது 8000 இன்னும் அவன் துண்டு விடுல. அவனும் செத்து, அவனும் ஆரோக்கியம் இல்லாம செத்து, ஒரு நல்லதை பார்க்காம, ஒரு சந்தோஷம் இல்லாம, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாம, வருமானமும் போய், அவன் உடம்பும் போய், அவனோட ஆரோக்கியம் போய், அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயோட கட்டமைப்பும் போய், நிம்மதியை போய், குற்றங்கள் கூடி, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் குற்றம், திருட்டு, அது இது எல்லாம் போய், அதுக்கு மேலாக எங்க பார்த்தாலும் இந்த போதைப் பொருள், அது இளைஞர்களை பாதிச்சு, படிக்கிற பசங்களை படிச்சு, இப்படிலாம் சீரழி போகும். இதெல்லாம் செஞ்சா தான் சார் நடக்குது. இப்படி செஞ்சு நீங்கள் திட்டத்தை கிட்டத்தா அடுத்த 2026 ஓட்டு கிடைக்கும். நீங்கள் மகளிருக்கு மட்டும் 2000 3000 போனா கூட அந்த குடும்பத்தை மேலோங்கி செல்வதற்கு ஒரு வழி இல்லை. 2வது, இத்தனை 5400 டாஸ்மாக் கடை இருக்கு சார். ஒரு 100 கடைக்கு ஒரு மறுவாழ்வு மையமாக இன்னும் மறுமணம் குடிப்போது குடியில் குடிக்கு அடிமையானவங்களை மீட்கிறதுக்கு மறுவாழ்வு மையம் மாதிரி குடிப்போது மறுமணம் செஞ்சிருக்காங்களா? முதலமைச்சர் தான் ஒவ்வொரு மாவட்டம் போய் ஆய்வு பண்றாரு சார். ஆய்வு பண்ணி என்ன செய்யுது? நீங்க சொல்லுங்க சார். நீங்க இப்ப சொல்றீங்க மத்திய அரசு எங்களுக்கு நாங்க எதிர்க்கிறோம் போராட்டம் பெருமையா பேசுறீங்க. அது மாதிரி நீங்களும் சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில பெரிய ஒரு காலனி சம்பந்தமா ஒரு பெரிய தொழிற்சாலை திறந்து வச்சாரு. ஒவ்வொரு பகுதிக்கும் நாகப்பட்டினத்துல பெரிய நலத்திட்ட உதவிகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் நலத்திட்டங்கள் செய்யறது அரசனுடைய கடமை. அதான் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு அதையும் கூட செய்யணும். அரசாங்கம் எதுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும்? நலத்திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் புதிய தொழிற்சாலைகள் திறந்துருக்காங்க. அதெல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் மானியம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனா தொழிற்சாலை ஆனா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பார்க்க வேண்டியது உங்க இடம் தானே. உங்களுக்கு நீங்க தான் கஸ்டடியன். மானியம்பாடி அருகிலோட தோல் 17 தொழிற்சாலை உள்ளிட்ட தொழிற்சாலைகளை செய்யும். விருதுநகர் பக்கத்துல பட்டாசு சார்ந்த தொழிற்சாலைகள், இது இப்படி சார்ந்த தொழிற்சாலைகள் திட்டங்கள். நான் ஆணித்தரம் சொல்றேன், உங்கள்கிட்ட என்ன சமுதாய சேர்ப்பு அதை ஒண்ணு சொல்லுங்க. அண்ணா திமுக சமுதாயத்தை நீங்க சமுதாயத்தான் ஒண்ணு, நீங்க சமுதாயத்துக்குன்னா இனிமேல் சமுதாயத்துக்கு குடிப்பாக்கத்தை மாற்றுறாங்க. சமுதாய சேர்த்து அதில் போதை பழக்கம் எங்கேயுமே இருக்காது. சமுதாய சேர்த்து அதாவது 7.5 நான் 10% கொண்டு வரேன். சமுதாய சேர்த்து அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்து இத்தனை மாத வருமானம் உள்ளவங்களுக்கு சலுகைகள் கிடையாதுங்க. இத்தனை மாத வருமானம் உள்ளவங்களுக்கு கீழே உங்களுக்கெல்லாம் சலுகைகள் ரெட்டிப்புங்க.
5 ரூபா கொடுக்குறது அவங்க சமூக நிலையை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குல்ல. அப்புறம் இத்தனை சமுதாயம் நோஞ்சான் சமுதாயத்தை இதுல இருக்க அடிமட்டில் இருந்த சமுதாயத்தை தூக்கி விட்டுருக்காங்க, இத்தனை பர்சன்ட் தூக்கி விட்டுருக்காங்க. சொல்லுங்க, இதுதான் சமுதாயம். சமுதாய திட்டங்களை செய்தீர்கள், காலை உணவு திட்டங்கள் செய்தீங்க, அது பாராட்டக்கூடியது, அது இல்லைன்னு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் சோசியல் இன்ஃபர்மேஷன்? சமுதாய சீர்திருத்தத்துக்கு நீங்க செஞ்ச ஆக்கிய பங்கு இருக்கு, அதை செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு நான் இந்த சமுதாய சீர்திருத்தம் பண்ணிருக்கேன் அப்படின்றீங்க. அதாவது நீங்க வந்து நிர்வாகத்தை, அதாவது அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து நிலவு பட்ஜெட்ல வந்து ஒரே ஒரு இடத்த மட்டும் அவர் வந்து டச் பண்ணல. ஊழலை எப்படி குறைப்பது, ஒழிக்க முடியாது. ஊழலை எப்படி குறைப்பது, அது ஒன்று மட்டும் இடம் பெறும், அதுவும் இடம் பெறும். ஊழலை ஒழிப்பதற்கு எப்படி சயின்டிஃபிக்காக என்னென்ன பண்ணால் ஊழலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம், குறைப்பதற்கான வழி. அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, இந்த அதிகார வர்க்கம் உங்கள் சம்பளத்தை எப்படி கண்காணிக்கிறது இப்படிங்கிறது பண்ணோம்னாலே ஊழலை ஓரளவுக்கு ஒழிச்சிடலாம். நீங்க சொல்ற இந்த ஒரு வழி மட்டுமே ஊழலை ஒழிக்க முடியுமா? ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒழிக்க முடியாது. அதே மாதிரி சாராயத்தையும் கல்லையும் ஒழிக்கிறது ஒரு நாள் ஒழிக்க முடியாது. அதுக்கு வந்து ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் நம்ம செய்ய முடியும். குஜராத் அதை செஞ்சது, அது மோடி வந்து முதலமைச்சர் அந்த பொழுது ஒழிக்க முடியாத ஒன்றும் இல்லை, முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுவையும் ஊழலையும் ஒழித்து ஒரு சிறந்த மாநிலமாக நம்ம உருவாக்க முடியும் அப்படின்ட்டு நிறுத்தி காட்டினார். அதுக்கு பிறகுதான் வந்து 2004 பிரதமர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டார். அதுக்கு வந்து உதாரணமாக வந்து குஜராத் இருக்கு. கடற்கரையோர குஜராத் பகுதியில் வந்து மது கிடைச்சிது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும் கூட பெரும்பான்மையான இடங்கள்ல குஜராத்தில் மதுவை வந்து ஒழிக்க முடிந்தது அவரால். அதே போல வந்து ஒரு துணிச்சலா ஒரு தமிழக அரசு செய்யற பட்சத்தை மது ஒழிக்க முடியுமா? காரணம், மதுவை ஒழிக்கிறீங்க இல்லையா, அந்த மது பாட்டில் இத்தனை எம்எல் வரை நீங்கள் உங்களுடைய நினைவை இழக்காமல் இருக்கலாம். இத்தனை எம்எலுக்கு மேலே குடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சுயநிலையை இழப்பீங்க. இத்தனை எம்எலுக்கு மேலே குடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள். இத்தனை எம்எலுக்கு மேலே குடிச்சிங்கன்னா நீங்கள் குற்றச்செயலிடுவதற்கு தயங்க மாட்டீர்கள். எழுத வேண்டியதானே பாட்டில், அதெல்லாம் சேர்த்ததான் கொடிகளுக்கு எழுதிட்டாங்க. இதெல்லாம் எழுதணும்ல. நீங்கள் ஒன்று ஒரு சின்ன காப் சிறப்பு போட்டீங்கன்னா ஒரு 200 மருந்துல 5 ml தான் குடிக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடாது. இது மேலே இந்த மருந்தை குழந்தைகள் பக்கத்தில் வைக்கக்கூடாது. இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, மருந்து எழுதுறீங்கல்ல. இப்போ இது சமுதாயத்துக்கு ஒரு மருந்து தான் அது. இப்போ அரசாங்கமே நீங்கள் சொல்கிற மாரி நான் எழுதுன்னு வச்சுக்கல, வாங்கி குடிக்கிற குடிமக்கள் வந்து அந்த அளவோடு எழுதுருவாங்களா? அது பண்ணணும். இப்போ வெளிநாட்டில் யூரோப்பெல்லாம் குடிக்கலையா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் செத்துட்டா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ குடிக்கலான்ட்டு. இது வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் குடிக்கிறதுக்கு வந்து நல்ல பசி எடுக்கும், அது வரைக்கும் குடிங்க. அந்த நாட்டு மக்களுடைய அவேர்னஸ்ங்கிறது வேறு சார். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம அந்த காலத்தில் இதெல்லாம் வெள்ளைக்காரம் பண்ணுறது நம்மளாம் எங்கேன்னு இருந்தது, அதை உடச்சிருந்து இன்னைக்கு இந்தியர்கள் எங்கே வேணாலும் பெரியவர்களாக இருக்காங்க. டாஸ்மாக்ல வந்து மதுபானம் வாங்கிட்டு சாலையோரத்திலே உட்காந்து வந்து நிறைய இடங்கள் குடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வந்து சமூக சீர்கேடு. அதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு ஒரு இது அரசாங்கத்துக்கு கொஞ்சமாக அசிங்கம் இல்லை சார். அரசாங்கம் மட்டும் இல்லை, குடிக்கிறாங்க குடிமக்கள் சரி. அது குடிக்கிறவனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கு மேல போச்சுன்னா அவன் என்ன பண்ணானே இந்த இன்ஹிபிஷன் தெரியாது. அதுதான் நான் கேட்கறேன். அதனாலதான் நீங்க வந்து படிப்படியா குறைக்கிறதுக்கு இவ்வளவுதான். ஒரு குஜராத்ல வந்து டோட்டலா ஒரு பீகார்ல ஒரு மேகாலயால நிறைய மாநில மணிப்பூர்ல குஜராத்ல வந்து நிறைய மாநிலங்களை பூர்ண மதவிலக்கு கொண்டு வந்து சாத்தியப்படும் போது ஏன் இங்க பண்ண முடியாது? இத்தனைக்கும் ரொம்ப படிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டில். ஒரு வேர்ல்டு இந்தியன் லிட்ரேச்சர் ரேட்ல 2வது மாநிலம் கேரளா, தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கட்டமைப்புலேயே நம்ம 2வது மாநிலம். அப்படி இருக்கின்ற போது நம்ம வந்து ஒரு ஆர்டர் போட்டோம்னா இங்கே வந்து லா ஆபரேட்டிங் சிட்டிசன்ஸ், சட்டத்தை மதிக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய இருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் திருப்பி ஆனால் அதற்கு மனம் இருக்க வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். மார்க்கம் மட்டும் இல்லை, மாற்றத்தையும் ஒன்று காணலாம். மார்க்கம் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை கூடிய விரைவில் கண்டுபிடிக்கலாம்.
அப்பொழுது உங்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னிறைவு, செய்த பணி மேல் உங்களுக்கு ஒரு தன்னிறைவும் கடவுள் அருளும் கிடைக்கின்றது தான் என்னுடைய யதார்த்தம். ஒரு நாட்டுக்கு ஒரு அரசன் வந்து ஒரு வகையில் ஒரு கடவுள் வந்து அந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்கிறான், சுபிட்சமாக இருக்கா, சிறப்பாக இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்காங்க, அந்த அரசன் கையில் இருக்கு. இந்த நாட்டு மக்கள் துன்புறுத்துறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, மாதம் மும்மாறி பொழியுது, என்னுடைய ஆட்சியில் நான் நல்லா இருக்குது, இறைவன் அருள் புரியுதான், மக்கள் மும்மாறி பொழியுதான். மக்கள் என்ன சொல்றாங்க, எங்கள் அரசன் நல்ல ஆட்சி செய்கிறாரு, அதனால் இறைவனே எங்களுக்கு 3 வருஷத்துக்கு 3 தடவை மழை பொழிகிறாங்க, மும்மாறி விடுது. அப்போ என்ன சொல்கிறான், இறைவனையும் அரசனையும் நேர்கோட்டில் பார்க்கலாம் பொதுமக்கள். அந்த மாதிரி நீங்கள் நல்லா செய்யணும், கடவுளும் நீங்களும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் தவறும்போது உங்களை குறை சொல்வார்கள், தன்னுடைய இயலாமையால் துவண்டு கொள்வார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அரசியல் விமர்சனுடைய, அதாவது இந்த புதுநல் மதிப்புடைய இருக்குது. இப்போ வாக்குக்கு பணமும் கொடுக்கக்கூடாது, நீ சம்பாதிச்ச இல்லை எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி வாக்காளர்கள் கேட்கவும் கூடாது. ரெண்டுமே வந்து தவிர்க்கப்பட வேண்டும், ரெண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி போதும் என்ற மனமே ஒன்று இருக்கு மனிதனுக்கு. ஏன்னா பலநாயகத்தை ஜனநாயகத்தில் வென்ற நாடு தமிழ்நாடு. அப்படி இருக்கிற பொழுது நம்ம வந்து ஜனநாயகத்தை வெளிப்பேசுறது என்பது எதிர்கால தலைமுறைக்கு வந்து ஒரு தவறான ஒரு பாதையை வந்து நம்ம சுட்டி காட்டணும். அது கூடாது. நீங்க இப்போ இல்லை, நம்ம இறந்துருவோம், நம்ம மண்ணோட மண்ணாயிடுவோம். ஆனால் நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் நல்ல வழியை காட்டவில்லை என்றால் இது அடுத்த தலைமுறைக்கு பெரிய ஆபத்தை உண்டாகும். ஒரு மருத்துவரை சொல்றேன், பெரிய ஆபத்தை உண்டாகும். அதான் நீங்க சொல்ற வார்த்தை வந்து ஒட்டுமொத்தமா பாமக நெருங்கிலே அறிக்கையில் வந்து இடம்பெற்று நீ சொல்ற இந்த வார்த்தை தான் நல்ல வழி நம்ம காட்டீங்கன்னா எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து நோக்கி தமிழ்நாடு போகும். அதனால வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ உலகம் வெப்பமயமாக்குறது இதனால நாம உண்டாக்கிட்டு அது தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. தொடர்ந்து ஒரு 25-30 வருஷமா சொல்றாங்க வந்துட்டு. இப்போ நம்ம சம்பந்தமா பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து இதுலேயே ஜெனீவாவில் பேசிட்டு வந்தார். நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? ஸோ இதனால தான் சொல்றது, நம்ம சந்ததியினருக்கு இனி 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறைகள் இருக்கலாம். இப்போ இதை சரி பண்ணலைன்னா அந்த சமுதாயம், வருங்கால சமுதாயம் பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்பதுதான் நம்ம ஒரு பொதுநல நோக்கோடு பார்க்கணுங்கிறதுனால அது சொல்லுவோம். ஒரு மருத்துவராக ஒரு பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்து பாமக ஷேடோ பட்ஜெட் குறித்தும் அதனுடைய சிறப்புகள் குறித்தும் அதில் உள்ள செய்ய வேண்டிய அரசுகள் அதை வந்து கையில் எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்தும் ரொம்ப விளக்கமாக கருத்துக்கள் கூறியமைக்கு சிசிஎன் மீடியா சார்பாக நெஞ்சு நிறைந்த இதையும் கணித நன்றி சார். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதுநல கலந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை பார்த்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்குறோம். இந்த மாதிரி பதிவுகள் பொதுநலத்தோட நாட்டு மக்களுக்கு நல்லது, எங்களால் செய்ய முடிஞ்ச வேலையில் செய்வதற்கு அது ஊக்கமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.